வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2024 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, மேலும் கிளிநொச்சிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறைக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேலும் அம்பாறை, மட்டக்கிளப்பு, பனாமா இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், ரத்னபுரி, கண்டி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகும். கனமழை என்பது ஹம்மந்தொட்ட, ஹாலி, ஹோட்ட, மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. நாளை நவம்பர் 17ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை கனமழை என்பது பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, ஹண்டி, ரத்னபுரி, சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்களுக்கு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, புத்தளம், தலைமன்னார், கிளிநொச்சி, மேலும் அம்பாறை, மட்டக்கிளப்பு, பனாமா, ஹாலி, ஹோட்ட, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி நவம்பர் 17ஆம் தேதி. நவம்பர் 18ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, மேலும் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு அனைத்து நாட்களும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் மழை அதிகரிக்க இருக்கிறது. நவம்பர் 19ஆம் தேதி அதிகாலையிலேயே திரிகோணமலை, வவுனியா, மேலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி. நவம்பர் 20ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கும் மாலை நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19, 20, 21, 22ஆம் தேதி வரை இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் யாழ்ப்பாணத்துக்கு காலை நேரங்களிலும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் நவம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில், தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 18ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து நவம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு வலுவான நிகழ்வாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை ஒன்றிருக்கும். நவம்பர் 23ஆம் தேதி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 23ஆம் தேதி நவம்பர் 25ஆம் தேதி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி தொடங்கும் மழை நவம்பர் 23ஆம் தேதி வரை வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 23ஆம் தேதி வரை கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். நவம்பர் 25ஆம் தேதி முதல் மேலும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் தீவிர நிகழ்வு தொடர் மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி முதலில் பனாமா, அம்பாறை, மட்டக்கிளப்பு, மேலும் பதுளை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கு முன்னேறி நவம்பர் 25ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு மழை கொடுக்க இருக்கிறது. படிப்படியாக நவம்பர் 25ஆம் தேதி மேலும் மழை முன்னேறி தொடர் மழையாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி மேலும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை வரக்கூடிய நாட்களில் நவம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான மழைப்பொழிவு திரிகோணமலை, பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், மேலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கு கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்குள்ள மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.